Hello children, இன்னைக்கு நம்ம 10th standard social civics 5th lesson India's international relations ங்கிற lesson படிக்கலாம். book back short answers மட்டும் இன்னைக்கு படிக்கலாம். international relations ஒவ்வொரு வெளிநாடுகளுடைய இந்தியாவுடைய தொடர்பு relationship உறவுநிலை. name the neighboring countries of India. இந்தியாவுக்கு பக்கத்துல அண்டை நாடுகள் என்னென்ன? Pakistan, Nepal, Sri Lanka, China, Bhutan, Bangladesh. இந்த ஆன்சர் ஈஸி. இந்தியாவை ஒட்டி இருக்கிற அண்டை நாடுகள் என்னென்ன? பக்கத்தில் இருக்கிற நாடுகள். செகண்ட் ஒன், ரைட் a short note on strategic partnership agreement. ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் பத்தி ஒரு சிறு குறிப்பு வரைக அப்படிங்கிறது தான் கேள்வி. இதோட ஷார்ட் ஃபார்ம் SPA. SPA ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். பார்ட்னர்ஷிப்னாலே பரஸ்பர உடன்படிக்கை. பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்னா பரஸ்பர உடன்படிக்கை. ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னாலே ஒரு கூட்டாண்மை, ஒரு ஒப்பந்தம். அப்ப ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்னா பரஸ்பரமா கூட்ட சேர்ந்து ஒரு ஒர்க் பண்றதுக்கான ஒரு ஒப்பந்தம். அது SPA என்ன? Indo-Afghan relation was strengthened by the strategic partnership agreement. ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற உறவு நிலை பலமடைந்தது இந்த SPA-னால. It provides assistance to rebuild Afghans infrastructure, institutions, agriculture, water, education, health, and providing duty-free access to Indian market. இந்த ஒப்பந்தம் போட்டதுனால ஆப்கானிஸ்தானுக்கு திரும்பவும் ரீபில்டு பண்றதுக்கு, ரீபில்டுனா திரும்பவும் கட்டுறக்கு உதவியா இருந்தது. எதை திரும்பவும் கட்டினாங்க, மேம்படுத்தினாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆப்கானிஸ்தானோட கட்டுமானங்கள் மேம்பட்டது. இன்ஸ்டிடியூஷன், எல்லா நிறுவனங்களும் மேம்பட்டது. அக்ரிகல்ச்சர், விவசாயம் மேம்பட்டது. அதோட நீர்நிலைகள், தண்ணீர், அதனுடைய கல்வி கூடங்கள், கல்வி கொள்கைகள் எல்லாமே. ஹெல்த், அதனுடைய ஆரோக்கியம், சுகாதாரம். அது டியூட்டி ஃப்ரீ ஆக்சஸ் பெற்றது இந்தியாவோட மார்க்கெட்டுக்குள்ள. இந்தியாவோட வியாபார ரீதியாக வியாபாரம் செய்வதற்கு டியூட்டி ஃபீஸ் ஃப்ரீ அப்படின்னா சுங்க வரியே அவங்க செலுத்த வேண்டியது இல்லை. டியூட்டி ஃப்ரீனா டாக்ஸ் கட்டாமையே அவங்க இந்தியன் மார்க்கெட்ல அவங்களுடைய பொருட்களை வித்துக்கலாம், வாங்கிக்கலாம். இது எல்லாம் SPA-னால ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள ஒரு உறவு நிலை மேம்பட்டது. ஆப்கானிஸ்தான் இந்த துறைகளெல்லாம் தன்னை மேம்படுத்திக்கிச்சு. மென்ஷன் த மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் பிரிக்ஸ். பிரிக்ஸ் அமைப்போட மெம்பர்ஸ் என்னென்ன? எந்தெந்த கண்ட்ரி? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. ரொம்ப ஈஸியான ஆன்சர், நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் டு யூ நோ அபவுட் கலாடன் மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட்? இந்த கலாதன் மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட். டிரான்சிட்னா ஒரு பொருளை இங்கிருந்து அங்க டிரான்ஸ்பர் பண்றது, இடம் மாற்றுறது, இங்கிருந்து அங்க கொண்டுட்டு போறது. டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் என்ன? போக்குவரத்து. மயான்மர் இஸ் இந்தியாஸ் கேட்வே டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா. சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருந்து இந்தியாவுக்குள்ள வருவதற்கான வழி, கேட்வே, கதவு மயான்மர் தான். இந்தியா இஸ் பில்டிங் த கலாடன் மல்டிமோட் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட். இந்தியா தான் இந்த டிரான்ஸ்போர்ட் இதைய கட்டிட்டு இருக்கு. இட் இஸ் அ ரோடு ரிவர். ரோடு வழியாவும் போகணும், ஆறு வழியாவும் போகணும். போர்ட் கார்கோ டிரான்ஸ்போர்ட். போர்ட்னாலே கப்பல் தளம், கப்பல் நிறுத்துவதற்கான பொருட்கள் மாற்றிக்கொள்வதற்கான தளம். கார்கோன்னா உங்களுக்கு தெரியும், பொருட்கள். டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட். டிரான்ஸ்போர்ட்னால இங்கிருந்து அங்க போக்குவரத்துக்கான ப்ராஜெக்ட்.
இந்த ப்ராஜெக்ட் எதுக்கு இந்தியா கட்டுது? கொல்கட்டாவையும் சிட்வே இன் மயான்மர்ல இருக்கிற சிட்வேங்கிற ஒரு இடத்தையும் இணைக்கிறதுக்காக கட்டுது. இதுதான் கலாடன் மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட். How do you assess the importance of Chabahar Agreement? அக்ரிமெண்ட்னா உடன்படிக்கை. சபாஹர் அக்ரிமெண்டோட முக்கியத்துவத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி நம்ம அதை எப்படி நம்ம அசஸ் பண்றோம் அப்படின்னா, அசஸ்னா அதை எப்படி நம்ம கணிக்கிறோம். அசஸ். The trilateral agreement was signed between India, Afghanistan and Iran. Trilateralனா மூன்று கண்ட்ரிகள் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை அக்ரிமெண்ட் போடுது. என்னென்ன கண்ட்ரி? இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான். It has led to the establishment of transit and transport corridor among 3 countries using Chabahar port. இந்த சபாஹர் போர்ட் கொண்டுட்டு வந்ததுனால இந்த 3 கண்ட்ரிகளும் இணைக்கப்படுது. இது மூலியமா போக்குவரத்து வச்சுக்கிறாங்க, இது மூலியமா பொருட்களை அனுப்பி வாங்கிக்கிறாங்க, டிரான்சிட் பண்ணிக்கிறாங்க. This port is seen as the golden gateway for India. இந்தியா வருவதற்கான தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு கதவு மாதிரி இந்த போர்ட் கணிக்கப்படுகிறது, எடுத்துக்கொள்ளப்படுகிறது. டு ஆக்சஸ்னா கைப்பற்றக்கூடிய, அதை லாபமா கைப்பற்றிக்கிறது. ஆக்சஸ். Landlocked markets of Afghanistan and Central Asia bypassing Pakistan. லேண்ட்னா இந்த நிலங்கள் எல்லாம், ஆப்கானிஸ்தானும் ஈரானுக்குள்ள நிலங்கள் எல்லாம் லேண்ட் லாக் செய்யப்படுகிறது. இந்த நிலப்பகுதிகள் எல்லாம் பூட்டி வைத்த மாதிரி இருக்கு. அந்த மார்க்கெட் போக்குவரத்து இல்லாதங்காட்டி அந்த மார்க்கெட்டை நம்ம இந்தியாவும் அவங்க இந்தியா கிட்டையும் ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம், தொடர்பு கொண்டுக்கலாம். பைபாசிங் பாகிஸ்தான் அப்படின்னா பாகிஸ்தானை தவிர்த்து விட்டு, பாகிஸ்தானை சேர்த்துக்காம இணைக்காம ஆப்கானிஸ்தானும் ஈரானும் இந்தியா கூட ஒரு போக்குவரத்து வச்சுக்கிறது தான் இந்த வேர்டு மீனிங், பைபாசிங் பாகிஸ்தான். ஓகே, இதுதான் சபாஹர் அக்ரிமெண்டோட முக்கியத்துவம். 6th one, list out any 5 global grouping in which India is a member. இந்தியா குளோபல் குரூப்பிங் அப்படின்னா உலக நாடுகளோட ஒரு குழுமமா, ஒரு குரூப்பா சேர்ந்து இருக்கிறது. எந்தெந்த அமைப்புகளோட இந்தியா ஒரு மெம்பரா இருக்கு, எந்தெந்த குழுமத்துல இந்தியா மெம்பரா இருக்கு? OPEC, BRICS, MGC, EAS, BBIN. இதெல்லாம் நீங்க மெமரைஸ் பண்ணி தான் ஆகும். What is the role of Japan India Institute of Manufacturing? JIM. இதெல்லாம் ஒன் மார்க்ல உங்களுக்கு கேட்கற சான்சஸ் இருக்கு. வாட் இஸ் ஜிம் அப்படின்னா நீங்க இதை எழுதுற மாதிரி ரெடியா ப்ரிப்பேர்டா இருக்கணும். அப்ப நீங்க இதை படிச்சுக்கணும் கரெக்டா. ஜிம்னா என்ன? ஜப்பான் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சரிங்னா உற்பத்தி செய்யறது. இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார் உற்பத்தி துறையில ஜப்பான் அனௌன்ஸ்ட் இட்ஸ் கோஆபரேஷன். ஜப்பான் அனௌன்ஸ் பண்ணுச்சு என்ன, அது கோஆபரேட் பண்ணும், கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும், சப்போர்ட் பண்ணும் இந்தியாவை. எதுக்கு? ஆஃப் ட்ரைனிங் 30,000 people இன் ஜப்பான் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங். இந்த இன்ஸ்டிடியூட்ல, இந்த நிறுவனத்துல, இந்த நிர்வாகத்துல இந்தியன் பீப்புள் 30,000 பேர்த்த ஜப்பான் நம்ம இந்தியா கூட கோஆபரேட் பண்ணி ட்ரெயின் பண்ணும் அப்படின்னு சொல்லுது, அனௌன்ஸ் பண்ணுது, அறிவிக்குது. இட் ப்ரொவைட்ஸ் ஜாப்பனீஸ் ட்ரெயில் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஸ்கில்ஸ். இந்த நிர்வாகம் இந்த 30,000 பேர்த்துக்கு ஜப்பானீஸ் ஸ்டைல்ல, ஜப்பானோட ஸ்டைல்ல உற்பத்தியில அதனுடைய திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ஹான்ஸ் அப்படின்னா மேம்படுத்துறது.
அப்ப இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, இந்தியாவோட உற்பத்தி துறைய ஜாப்பனீஸ் ஸ்டைல்னால அந்த திறமைகளை வளர்த்திக்கிறதுக்கு இந்த ஜிம்மு இந்த 30,000 பேத்துக்கு ட்ரைனிங் கொடுக்கும் அப்படின்னு அறிவிக்குது. அண்ட் கான்ட்ரிபியூட் டு மேக் இன் இந்தியா அண்ட் ஸ்கில் இந்தியா இனிஷியேட்டிவ்ஸ். அப்ப ஜப்பான் தன்னோட பங்களிப்பை கொடுக்குது. கான்ட்ரிபியூட்னா நம்ம இந்தியாவுக்கு பங்களிக்கிறது. எதுக்கு? மேக் இன் இந்தியா, இந்தியாவோட பொருட்களை உற்பத்தி செஞ்சுக்கிறதுக்கு. ஸ்கில் இந்தியா, இந்தியாவோட திறமைகளை இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்கு. இனிஷியேட்டிவ் அப்படின்னா முதல் முறையா ஒரு முயற்சி செய்யறதுக்கு பேரு இனிஷியேட்டிவ். அப்ப இந்தியாவோட ஸ்கில் இந்தியா, மேக் இன் இந்தியா அப்படிங்கிற முயற்சிகளுக்கு ஜப்பான் இந்த ஜிம்மு மூலமா நம்மளுக்கு சப்போர்ட் பண்றது. அதுதான் இந்த ஆன்சரோட கான்செப்ட். ஓகே, ஸோ வி ஆர் வைண்டிங் ஆஃப் சிவிக்ஸ் டுடே. சிவிக்ஸோட 5 லெசன் ஷார்ட் ஆன்சர்ஸும் நம்ம இந்த ஜெயந்திஸ் எஜுகேர்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கண்டிப்பா இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு தெம் ஃபார் ஷுவர். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கைண்ட்லி சப்போர்ட் மீ. தேங்க்ஸ் a lot. பெஸ்ட் விஷஸ்.